தளபதி போல ரொம்ப சைலண்டா இருந்து அடுத்தடுத்து காய் நகர்த்தக்கூடிய நடிகை த்ரிஷா. உண்மையான மங்காத்தா கேமே இதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பம். அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸு இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சமீபத்தில இப்ப த்ரிஷா வந்து ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில அந்த தொகுப்பாளினி அவங்கள வந்து கேட்குறாங்க, "உங்கள பத்தின நெறைய ரூமர், நியூஸ் எல்லாமே வந்து வருதே. அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?" அப்படின்னா, "அது நான் ரொம்ப வேஸ்ட்டா நெனைக்கிறேன். அதுக்கெல்லாம் நான் நேரத்த செலவிடணும்னு வந்து நெனைக்கிறதே இல்ல. அதில சோஷியல் மீடியாவுல திமிரு புடிச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா வேணும்னே அ ஒரு இத வந்து பார்த்தோன்னா கிண்டி, நோண்டி, தேவையில்லாத அவங்கள பத்தி தப்பு தப்பா வந்து பேசி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து பண்றாங்க. ஏன்னா, அது மூலியமா அவங்க காசு சம்பாரிக்கணும்னு வந்து நெனைக்கிறாங்க. நம்ம அவங்கள போய் வந்து பார்த்தோன்னா திட்டி, பேசி, அதுக்கப்புறம் அவங்க மேல கேஸ போட்டு, நம்ம டயத்த வேஸ்ட் பண்ணி, நம்ம மன உளைச்சலாகி, அதுக்குள்ள ஏகப்பட்ட வேலைகள் நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன். அது நம்மளுடைய வேலை வந்து பார்த்தோன்னா வந்து கிடையாது. இப்ப சாக்கடையில ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா, நம்ம அங்க போய் வந்து நின்னு அவங்கள பார்த்து வந்து இது பண்ணோம்னா, சாக்கடைய அள்ளி நம்ம மேல வந்து எறப்பாங்க. அது நம்ம மேல வந்து படும். இல்லாட்டினா நம்மளையும் சாக்கடைக்குள்ள வந்து புடிச்சு இழுத்து விடுவாங்க. அது எதுக்கு? நம்ம யாருன்னு நமக்கு வந்து தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தளபதி விஜய பத்தி வந்து கேட்கும்போது, அவர கிண்டல் பண்ணாதவங்களா? அவர கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்களா? அவருக்கு வராத விமர்சனமா? அவரோடவா என்ன வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணிட போறாங்க. பட் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து முடிச்சுட்டு, கில்லி மாரி அவர் நெனச்சத வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணார்ல. சைலன்ட்டா, கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் வந்து பண்ணார்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஸோ நான் அத இன்ஸ்பிரேஷனா தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு டப்புன்னு வந்து பார்த்தோன்னா நடிகை த்ரிஷா, தளபதி விஜய பத்தி வந்து பேசியிருந்தாங்க. இதில ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, த்ரிஷா இப்ப அவங்க அம்மாவோட ஆஸ்திரேலியாவுல இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுல அவங்க வந்து இருந்தாலும், இங்க இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்ல இங்க என்னென்ன அப்டேட் வந்து நடக்குதுங்கிறது எல்லாமே அவங்களோட ஃபிங்கர்ல தான். ஏன்னா, ஜான் ஆரோக்கியசாமி, த்ரிஷா, ஜெகதீஷன் பழனிசாமி இவங்க எல்லாருமே ஒரு லென்த்ல வந்திருக்காங்க. ஜெகதீஷன் பழனிசாமி தளபதியோட ரைட் ஹேண்ட். அதே மாரி ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லணும் அப்டின்னா, போஸ்டிங்க்கு வராத முதலமைச்சர் அப்டின்னே வந்து சொல்லலாம். அதாவது நிழல் உலக தாதான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி நிழல் உலக முதலமைச்சர் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, அவர கேட்காம தளபதி விஜய் எதுலயும் வந்து சைன் போடுறதில்ல, எந்த ஒரு விஷயமும் வந்து பண்றதில்ல. தன்னுடைய ஆலோசகர்ல அவர் என்ன சொல்றாரோ, அத மட்டும் தான் அவர் வந்து செய்றாரு. இன்னும் சொல்லப்போனா, அவருடைய ராஜதந்திரி தளபதியினுடைய முழுக்க முழுக்க ராஜதந்திரியா, விசுவாசியா வந்து இருக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்ப ஜான் ஆரோக்கியசாமி போட்டு குடுத்த வியூகம் தான் உதயநிதிய அரெஸ்ட் பண்றதுலேருந்து, போராட்டம் வெடிச்சதுலேருந்து, அத பத்தி அதிகமா வந்து பார்த்தோன்னா பேசப்படுறது வரைக்கும். ஏன்னா, த்ரிஷாவ அடுத்த அரசியலுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அரசியலுக்கு த்ரிஷா வந்து கொண்டு வரலாம். ஆனா, ஏனோ தானோன்னு சும்மா வந்து கொண்டு வந்தா, த்ரிஷா வந்து பார்த்தேன்னா, ஜெயிக்க முடியாம வந்து போயிடுச்சுன்னா, அது அவருக்கு வந்து பயங்கர வந்து அவமானம், அசிங்கம். அப்ப த்ரிஷா வந்து பார்த்தோன்னா வந்து ஜெயிக்கணும். த்ரிஷா ஜெயிச்சா, த்ரிஷாவுக்கு முக்கியமான ஒரு போஸ்டிங் இருக்கு. அமைச்சரவையில சில இடங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாமே வந்து இருக்கு. அது எல்லாம் த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அது வந்து ஒரு ரெவல்யூஷன் மாரி இருக்கணும். ஒரு புரட்சியா வந்து மாறணும். அப்படி புரட்சியா வந்து மாறுனா மட்டும்தான், பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில அவங்க வந்து ஜெயிக்க முடியும். அடுத்தடுத்து போடக்கூடிய கால்குலேஷன் எல்லாமே வந்து இது இருக்கும். ஏன்னா, ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது 2031ல நீங்க அடுத்தலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல யாரு பிரதமர் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துக்கு எங்க தளபதி வந்து மூவ் ஆயிடுவாரு. அடுத்து கேரளா, கர்நாடகா அப்படி இப்படின்னு எங்களுடைய கட்சி வந்து அடுத்த லெவல் நேஷனலைஸ் லெவல்ல வந்து பார்த்தோன்னா வந்து போய்க்கிட்டு இருக்கு. உதயநிதி இல்ல, அது ஆபாச நிதி அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம். ஆனா, த்ரிஷா இப்ப வந்து ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. அது என்ன ஸ்டைல்னா, தளபதி விஜய் மாரி ரொம்ப சைலன்ட்டா, அமைதியா வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டு காரியம் சாதிக்கிறது. ஏன்னா, தளபதி விஜய் பல இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு சைலன்ட்டா இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஒரு விஷயத்த அதிகம் ஆர்ப்பாட்டம் இல்லாம சைலன்ட்டா இருந்து அத சம்பவம் மாரி வந்து பண்ணி பாருங்களேன். அதுல இருக்க சுகமே தனி அப்படின்னாரு. கிட்டத்தட்ட த்ரிஷாவும் இப்ப அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே.